சைவ நாளில் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வருதா? அப்போ கண்டிப்பாக இந்த குஸ்கா உங்களுக்கு தான். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, பிரியாணி இலை, 2 வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலையை கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்ல பழமான 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் பிரியாணி மசாலா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு முக்கியமான ஐட்டமே இந்த தேங்காய் பால் தான். 2 கப்பு தேங்காய் பால், முதல் பால் 2வது பால் 2 சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். கூடவே 2 கப்பு தண்ணியும் ஊற்றி கொதி விட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் ஊற வச்ச 2 கப்பு சீரக சம்பா அரிசியை உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி 10 நிமிஷம் சிம்மரில் வச்சு இப்படி திறந்திங்கன்னா மணக்க மணக்க பிரியாணியே தோற்று போகிற மாதிரி சூப்பரான தேங்காய் பால் குஸ்கா ரெடி.